என்கிட்ட ஒரு பேனா இருக்குது அப்படின்னா ஐ ஹாவ் அ பென் நம்ம சொல்கிறோம். அவங்ககிட்ட ஒரு பேனா இருக்குது அப்படின்னா ஹீ ஹேஸ் அ பென் சொல்கிறோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் வந்து ஹேவ் சில இடத்துல யூஸ் பண்ணுறோம், ஹேஸ் சில இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள்ஸோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேவ் ஆர் ஹேஸ் இதை வந்துட்டு நம்ம ரொம்ப தெளிவாக கற்றுக்கணும். இனிமேல் இதில் வந்துட்டு நமக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வரக்கூடாது அப்படின்ற லெவலுக்கு நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா, நம்ம இதை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் இதை பயன்படுத்துகிறோன்னா 2 இடங்களில் பயன்படுத்துவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ அந்த 2 டென்ஸையும் வந்துட்டு நம்ம அழகாக கற்றுக்கிட்டோம்னா, இந்த ஹேவ் ஆர் ஹேஸ் வந்துட்டு எங்கே பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் நம்ம கிளியர் ஆகிக்கலாம். ஸோ இதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம்னா, அதாவது ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம ஹேவ் ஆர் ஹேஸை வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எங்கே வந்து நம்ம ஹேவ் யூஸ் பண்ணணும், எங்கே ஹேஸ் யூஸ் பண்ணணுங்கிறத தெளிவாக இதில் நம்ம பார்த்தா புரிஞ்சுக்கலாம். ஐ, வி, யூ, தே இந்த 3மே சப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேவ்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும். அதே ஹீ, ஷீ, இட் வரும்போது ஹேஸ்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும். ஸோ இப்போ நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோம்னா இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். ஐ ஹாவ் அ டாக் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போது என்கிட்ட ஒரு டாக் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே அவங்ககிட்ட ஒரு டாக் இருக்குதுன்னு நம்ம சொன்னோன்னா ஹீ ஹேஸ் அ டாக்னு சொல்லணும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஹீ, ஷீ, இட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேஸ்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும். மற்ற எல்லாமே ஐ, வி, யூ, தே இதெல்லாம் வரும்போது நம்ம வந்துட்டு ஹேவ் யூஸ் பண்ணணும். இது தெளிவாக மைண்டில் வச்சுக்கிட்டாவே நமக்கு எந்த குழப்பமும் இதில் வரப்போகிறதில்ல. ஸோ அதே மாதிரி யூ ஹாவ் அ நைஸ் கார், உங்ககிட்ட ஒரு நல்ல கார் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். யூ ஹாவ் அ நைஸ் கார். அண்ட் வி ஹாவ் சம் புக்ஸ், எங்ககிட்ட கொஞ்சம் புத்தகங்கள் இருக்குது. இங்கே ஐ, வி, யூ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வரனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஹாவ் யூஸ் பண்ணுறோம். லுக் அட் த அதர் சைட். ஹி ஹேஸ் அ கேட், அவன்கிட்ட ஒரு கேட் இருக்குது. ஹீ வந்து சப்ஜெக்டாக இங்கே நம்ம வந்ததால் ஹேஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் ஹீ ஹேஸ் அ ஜாப் இன்டர்வியூ டுமாரோ, அவளுக்கு ஒரு ஜாப் இன்டர்வியூ நாளைக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். த கம்பெனி ஹேஸ் அன் ஆஃபீஸ் இன் நாமக்கல், நாமக்கல்லில் கம்பெனிக்கு வந்துட்டு இந்த கம்பெனிக்கு ஒரு ஆஃபீஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஐ, யூ, வி, தே இதெல்லாம் நம்ம சப்ஜெக்டாக யூஸ் பண்ணும்போது ஹாவ் யூஸ் பண்ணணும். ஹீஸ், இட் வந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணணும். இதை ரொம்ப நல்லா மைண்டில் வச்சுக்கணும். இது ஆல்ரெடி இன்னும் கிளியராக வந்துட்டு நம்ம டே 1 வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நவ் இட் இஸ் டாஸ்க் டைம். உங்களுக்கான டாஸ்க் என்னென்னா ஹாவ் ஒரு சென்டென்ஸில் வர மாதிரியும் ஹேஸ் ஒரு சென்டென்ஸில் வர மாதிரி 2 சென்டென்ஸ் மேக் பண்ணி கமெண்ட்டில் எழுதுங்க. ஓகே, நம்ம இப்போ அடுத்து எங்கே வந்திருக்கோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் இந்த ஹேவ் ஹேஸை யூஸ் பண்ணுறோம். அது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு டவுட்டுமே இனிமேல் இதில் வரப்போகிறதில்ல. இப்போ அதை பற்றி கற்றுக்குவோம். ஸோ இந்த டென்ஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இது எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு டே 1, டே 2, டே 3 சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இந்த டென்சஸ்லாம் எப்படி பயன்படுத்தணும், வில் எப்படி பயன்படுத்தணும், டிட் எப்படி பயன்படுத்தணும் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அது பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை எங்கே பயன்படுத்துவோம்னா ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்டில் முடிஞ்சிருக்கும், ஆனால் அதோட கண்டினியூட்டி அதோட எஃபெக்ட் வந்து இன்னுமே ப்ரெசென்ட்டில் இருக்கும். ஒரு கனெக்ஷன் இருக்கும் ப்ரெசென்ட்டுக்கு. அதை நம்ம இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை பார்க்கும்போது நமக்கு இன்னும் தெளிவாக புரியும். லுக் அட் த எக்ஸாம்பிள். மை அங்கிள் ஹேஸ் கம் டு மை ஹவுஸ் டுடே. இன்றைக்கி எங்கள் மாமா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தமிழில் சொல்லும்போது வந்திருக்கார் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது வந்துட்டார், காலையில் வந்துட்டார், ஆனால் இன்னும் இருக்கார். அதுதான் இந்த டென்ஸ் வந்து மீன் பண்ணுது. ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் இருக்கார். அதுதான் கனெக்ஷன் டு த ப்ரெசென்ட். தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லுக் அட் த எக்ஸாம்பிள். மை அங்கிள் ஹேஸ் கம் டு மை ஹவுஸ் டுடே. அதாவது இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இந்த டென்ஸ் தெரியலன்னா உங்களால் சொல்ல முடியாது. அதுக்காக இது ரொம்ப நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் யூசேஜ் இஸ் டு டாக் அபவுட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேசுகிறதுக்கும் இது தான் நம்ம பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேவ் விசிட்டட் ஊட்டி. நான் ஊட்டி போயிருக்கேன், அங்கே போயிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுகிறதுக்கு நான் இதை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட நம்ம வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் லுக் அட் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஹி ஹேஸ் லீவ்ட் இன் சென்னை ஃபார் 5 years. 5 வருஷமாக அவங்க சென்னையில் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ டு டாக் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ் வி யூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் த நெக்ஸ்ட் யூசேஜ் இஸ் ஃபார் ரீசன்ட் ஆக்ஷன்.
அதாவது நம்ம இப்போ தான் நடந்துச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ தான் பஸ் போச்சு, இப்போ தான் அவர் ஆஃபீஸ்லேருந்து வெளியே போனார். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஜஸ்ட் நவ் முடிஞ்ச விஷயங்களுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா இந்த டென்ஸ் தான் பயன்படுத்தணும். அப்போ தான் வந்து நம்ம தெளிவாக இப்போ தான் முடிஞ்சது அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் மை டின்னர். அதாவது இப்போ தான் நான் முடித்தேன். இப்போ நம்ம ஏதாவது வீட்டுக்கு போவோம், காஃபி ஆர் டீ கொடுப்பாங்க, நம்ம சாப்பிட சொல்லுவாங்க. இப்போ தாங்க சாப்பிட்டேன் சொல்லுவோம் இல்லையா, ஐ ஹாவ் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் மை டின்னர். அதாவது இப்போ தான் நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த டென்ஸ் யூஸ் பண்ணி சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அண்ட் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஷி ஹஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் ஹர் ஹோம்ஒர்க். அவருடைய ஹோம்ஒர்க்கை இப்போ தான் அவள் முடிச்சிருக்கா. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹாவ் டு யூஸ் ஹியர். ஓகே, ஸோ இந்த ஒரு யூசேஜுக்கு நம்ம இந்த டென்ஸை தான் பயன்படுத்தி ஆகணும். ஓகே, நம்ம இங்கேயும் ஹேவ் ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஐ, வி, தே, யூ இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஹேவ் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் இந்த டென்ஸில் எப்பயுமே நம்ம V3 வெர்பை பயன்படுத்துவோம், அதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஹீ சீட் வந்தால் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்லுவீங்க, ஐ ஹாவ் ரிட்டன் அன் எக்ஸாம். ஐ போட்டுக்கணும், ஹேவ் ஆர் ஹேஸ் வரணும். இங்கே வந்து ஈ சீட் கிடையாது, ஆனால் ஐ யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால ஹேவ் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு, அதுதான் V3 வெர்பை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ரைட்டோட V3 வெர்பு ரிட்டன், ரைட், ரோட், ரிட்டன். ஸோ ஐ ஹாவ் ரிட்டன் அன் எக்ஸாம். நான் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன். இப்போ இதே இடத்துல அவன் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீ ஹேஸ் ரிட்டன் அன் எக்ஸாம். ஓகே, ஹீ ஹேஸ் ரிட்டன் அன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஹீ வந்து சப்ஜெக்டில் வந்திருக்கு. ஹீ, சி, இட் வந்தால் நம்ம ஹேஸ் ப்ளஸ் V3 யூஸ் பண்ணணும். அதாவது தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுகிறதுக்கு, இப்போ முடிஞ்ச விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு, இதுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இந்த டென்ஸை தான் பயன்படுத்தணும். ஸோ ஒவ்வொரு டென்ஸுமே எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதனோட ஸ்ட்ரக்சரை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கரெக்டாக பேசணுன்னா நம்ம பேச வேண்டிய விஷயத்தை அக்யூரேட்டாக மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ரொம்ப அதிகமான சென்டென்சஸை ரொம்ப அதிகமாக எலாபரேட் பண்ணி பேசாமல் ஷார்ட்டாக ஈஸியாக நம்மளால் கன்வே பண்ண முடியும். அதனால தான் நம்ம இந்த டென்சஸை வந்துட்டு மாஸ்டர் பண்ணுறங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான லெசன்ஸ் வந்துட்டு பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டு ஒரு 3 மாதத்துக்குள்ளே சிறப்பாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இமீடியட்டாக கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுடைய இங்கிலீஷ் ஜேர்னிக்கு. இதில் வந்துட்டு நம்ம இண்டிவிஜுவல் ட்ரைனர் அசைன் பண்ணி 8 to 10 பேர் மட்டும்தான் ஒரு பேட்சில் இருப்பாங்க. ரெக்கார்ட் கிளாஸஸ் கிடையாது, லைவ் கிளாஸஸில் நம்ம சொல்லிக் கொடுத்து 3 மாதத்தில் சிறப்பாக பேச வைக்கிறோம். ஸோ இன்றைக்கே கால் பண்ணி உங்களுடைய இங்கிலீஷ் ஜேர்னியை தொடங்குங்க.